உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம் தமிழகம் முழுமைக்கும் கிட்டத்தட்ட 10,000 இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அதுல மக்களாகிய நம்ம ஜாதி சான்றிதழ், பட்டா, அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை, ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட திருத்தங்கள், ஏகப்பட்ட முக்கியமான ஆவணங்கள் சரி செய்யும் பணிகள் எல்லாமே ஒரே ஒரு கேம்ப்ல நீங்க பண்ணிக்க முடியும். அது தமிழகம் முழுமைக்கும் நடந்துட்டு இருக்கு. கடந்த ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து இது நடந்துட்டு இருக்கு. ஒரு ஊருக்கு, அதாவது உங்களுடைய ஒரு பகுதிக்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதில் நீங்கள் இந்த எல்லா கரெக்ஷனுமே பண்ணிக்க முடியும். இந்த நான் சொன்ன 4 மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அரசு சம்பந்தப்பட்ட முக்கியமான திருத்தங்கள் எல்லாமே செஞ்சுக்க முடியும். ஸோ அது எங்கே நடக்குது அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த வெப்சைட்டில் பார்க்கலாம், அதே மாதிரி உங்கள் ஊரில் எப்போ நடக்கும், அதில் நம்ம எப்போ கலந்துக்கலாம், என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முகாமை எங்கே நடக்குது அப்படிங்கிறத வெறும் 2லிருந்து 5 நிமிஷத்தில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு உங்களுடைய ஃபோனில் இல்லை அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா குரோம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள், குரோம், இது எதில் வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாமை பற்றி தெளிவாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நானே உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சர்ச் பாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா https:// உங்களுடன் stalin.tn.government.in/camp camp.php அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கான அஃபீஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆயிடும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்டம் பற்றி, அதாவது இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் முகாம்களோட விவரங்கள் எல்லாமே இருக்கும். இது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம். இது தமிழகம் முழுமைக்கும் நடக்குது. இதில் நகர்ப்புற பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 13 துறைகள் 43 சேவைகள் வழங்கப்படுது. ஊரக பகுதிகளில் நடக்கும் முகாம்களில் 15 துறைகள் 46 சேவைகள் வழங்கப்படுது. மக்கள் எளிதாக பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுமைக்கு ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15, 2025 நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் 10,000 சிறப்பு முகாம்கள் நடக்க போகுது. இதில் மெயினாக நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களோட ஊரில், அதாவது உங்களுக்கு ஒரு கேம்ப் போடுறாங்க, உங்களுடைய ஊர் அந்த கேம்பில் வருது அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் நடக்கும். அந்த ஒரு கேம்பில் தான் நீங்கள் கலந்துக்க முடியும். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து ஒவ்வொரு ஊராக போயிடுவாங்க. நவம்பர் மாதம் வரைக்கும் இதில் நடக்கும். ஸோ உங்களோட ஊரில் இந்த கேம்ப் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்களே இந்த வெப்சைட்டில் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த திட்டத்தை பற்றி பார்த்துடலாம். 10,000 இடங்களில் நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் 13 துறைகள் 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் 15 துறைகள் 46 சேவைகள், 10,000 முகாம்கள் நடக்குது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம், என்னென்ன உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதி சான்று பெற, பட்டா மாற்றம் செய்ய, பென்ஷன் வாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற, மருத்துவ காப்பீட்டு அட்டை பெற, ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய, ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய போன்ற பல கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலர்கள் நேரடியாக உங்கள் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே தீர்வுகளை வழங்க உள்ளனர். அதாவது சாதி சான்றிதழ், பட்டா, பென்ஷன் வாங்குறவங்க, மகளிர் உரிமை தொகை இது வரைக்கும் யார் யாருக்கு கிடைக்காம இருக்கோ அவங்க, மருத்துவ காப்பீட்டு அட்டை பெறுறதுக்கு, ஆதார் அட்டையில் கரெக்ஷன் எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் தான் பண்ணணும். ஸோ அதையும் இங்கே பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி பல்வேறு விதமான கோரிக்கைகளை இந்த ஒரு முகாமில் உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே நடக்கும். அங்கே நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முகாம்களோட விவரங்கள் உங்கள் ஊரில் எப்போ நடக்கும், எந்த தேதியில் அப்படின்னு எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷனாக இருக்கும். இது எங்கே போய் கேட்குறது அப்படின்னு இருக்கும். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முகாம் விவரங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு திட்டத்தை பற்றி என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்து முகாம் விவரங்கள் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோன்லேயும் பார்க்கலாம், இல்லை கம்ப்யூட்டர், லேப்டாப் அதுலேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி 1/8/2025 எந்தெந்த மாவட்டங்களில் நடக்குதுன்னு லைனாக கொடுத்துருப்பாங்க. அரியலூர், ஈரோடு, கரூர், சென்னை, தஞ்சாவூர், திருப்பூர், இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்துடும். எந்த டிஸ்ட்ரிக்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது, எங்கே முகாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா முகாம் தேதி இன்றைக்கி 1 நவம்பர் வரைக்கும் இது நடக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கையும் பார்த்துக்கோங்க. எந்த தேதி நீங்கள் பார்க்கக்கூடிய தேதியில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தேதி ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு 4 நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கணும், இல்லை அப்படின்னு எங்கள் ஊரில் எப்போ நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேதியும் மாற்றிக்கலாம். இதுக்கு எப்படி மாற்றணும்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே செலக்ட் பண்ணுற பாருங்க, ஈரோடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஈரோடு மாவட்டத்தில் தேதி வந்து இன்றைக்கி தேதியை ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. 1ஆம் தேதி 2ஆம் தேதி இங்கே வந்துருச்சு. தேதி வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த தேதி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த லைனாக ஒரு 2-3 நாள் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாள் முகாம்கள் நடக்காமல் இருக்கும். ஒரு ஏரியாவில் ஒரு தடவை தான் நடக்கும். ஸோ அதனால் ஒரு சில சமயம் நடக்காமல் இருக்கும், ஒரு சில சமயம் நடக்கும். ஸோ எந்த தேதி அப்படிங்கிறத நீங்கள் லைனாக தேதி செலக்ட் பண்ணி இங்கே பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கங்காட்டி ஈரோடு மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா 1/8/2025 முகாம் நடக்குது, 2/8 நடக்குது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவிறக்குக அப்படின்னு இருக்குல்ல, அது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈரோடில் முகாம் தேதி 1/8/2025 எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஈரோடில் வந்து பார்த்தீங்கன்னா காசி மஹால் ரங்கம்பாளையம் ஜோன் 4 அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் நடக்குது. தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி புஞ்சை புளியம்பட்டி நகராட்சி KVK கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி புஞ்சை புளியம்பட்டி KVK அதில் நடக்குது. அதே மாதிரி அந்தியூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தியூர் வட்டாரத்தில் SIT ஆடிட்டோரியம் நாச்சிமுத்துபுரம் வேம்பத்தி நகர்ப்புற கிராம பஞ்சாயத்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே நடக்குது, இப்போ ஈரோடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இடத்துல இந்த 1ஆம் தேதி நடக்குது. இதே மாதிரி தேதியை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு மாற்றிக்கும் போது உங்களுக்கு எந்த தேதி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த தேதியில் எங்கே முகாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இதே மாதிரி இப்போது அடுத்ததாக எக்ஸாம்பிளுக்கு திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தேதி வந்து 2/8/2025 எங்கெங்கே நடக்குது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டேன். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தேதி வந்து 2/8 எங்கெங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத பதிவிறக்குக அப்படிங்கிற நம்ம கிளிக் பண்ணோம். அப்படிங்கிற சமயத்தில் 2/8 நாளைக்கு வந்து எங்கெங்கே நடக்கும் அப்படிங்கிறது JKK மகால் வெள்ளக்கோவிலில் வந்து நடக்குது. அதே மாதிரி அவினாசி வட்டாரம் சேவூர் ஒழுங்குமுறை கூடம்ல வந்து நடக்குது. அதே மாதிரி ஊத்துக்குளி வட்டாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சமுதாய கூடம் சப்பட்டை நாயக்கன்பாளையம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் எங்கே நடக்குது எந்த இடத்துல அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களோட மாவட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்றைக்கி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு நான் முகாம் போகணும் அப்படின்னா தேதி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேதி செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் மாவட்டம் தேர்வு செய்யவும் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க, இங்கே வந்து டேட் வந்து கரண்ட் டேட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா மாவட்டமும் வந்துடும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கனாவே இன்னைக்கு முகாம் தேதியில் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் இந்த பதிவிறக்க கிளிக் பண்ணி தெளிவான டீட்டெயில்ஸ் உங்களோட மாவட்டத்தில் எங்கே இன்றைக்கி முகாம் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான இந்த திட்டத்தை பற்றி அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம என்னென்ன சொல்லியிருந்தோமோ சாதி சான்றிதழ், அதே மாதிரி பென்ஷன், மகளிர் உரிமை தொகை, மருத்துவ காப்பீடு, ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு இந்த மாதிரி பல்வேறு விதமான கோரிக்கைகளை வந்து நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சேவைகள் திட்டங்கள். இது வந்து நான் உங்களுக்கு ஒரு ஒப்பீனியனுக்காக நான் சொல்கிறேன். இதில் வந்து நகர்ப்புறம் ஊரகம் இதில் வந்து கொஞ்சம் வேரியேஷன் வரும். இப்போ நகர்ப்புற சேவைகள் அப்படிங்கிறதுல என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, எரிசக்தி துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இந்த மாதிரி கிட்டத்தட்ட நகர்ப்புறங்களில் 13 துறைகள் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்து எல்லாமே நடக்க போகுது. இந்த துறைகள் எல்லாமே அதில் மெயினாக இருக்கும். அதே மாதிரி ஊரக சேவைகள் திட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 துறைகள் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 துறைகள் இருக்கும். நீங்கள் இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவைகள் என்னென்ன, தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். என்னென்ன ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ், அதே மாதிரி உதவித்தொகை அப்படின்னா என்னென்ன தேவைகள், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த நகர்ப்புறமாக ஊரகமாக உங்களுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதில் எந்த துறை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா அப்படின்னா அது என்ன சேவை, அதுக்கு என்னென்ன தேவையான ஆவணங்கள் அப்படின்னு வரும். இது வந்து நகர்ப்புறத்துக்கு. அதே மாதிரி ஊரகத்துக்கு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் டீட்டெயில்ஸ் வந்துடும். கிட்டத்தட்ட பாருங்கள் இத்தனை துறைகள் இருக்குது. சமூக நலன், வேளாண்மை, வீட்டு வசதி, தொழிலாளர் நலன், எரிசக்தி, கூட்டுறவு, மாற்றுத்திறனாளிகள், மருத்துவம் அப்படின்னு சொல்லி எல்லா துறைகளுமே இருக்குது. மோஸ்ட்லி எல்லாமே இதில் கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நகர்ப்புறத்துலேயும் கிட்டத்தட்ட 13 துறைகள் வந்து இருக்குது. ஸோ உங்களது நகர்ப்புறமாக ஊரகமாக அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புகைப்படங்கள் இது எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேம்ப் நடந்ததில் அங்கே எடுத்த புகைப்படங்கள் அதெல்லாமே இருக்கும், வீடியோ இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கிறது இந்த திட்டத்தை பற்றி என்ன அப்படிங்கிறது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ரொம்பவே இம்பார்ட்டண்டானது என்ன அப்படின்னா உங்களுக்கு முகாம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ உங்களோட ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க.
ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த உங்களுடன் ஸ்டாலின் டாட் இந்த வெப்சைட்டை வந்து ஃபோனில் இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டரில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணோடனே இந்த திட்டத்தை பற்றி அப்படின்னு சொல்லி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்து முகாம் விவரங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க. உங்களோட இது ஓப்பன் ஆகும் கரண்ட் டேட்டில், அதாவது எந்த தேதியில் ஓப்பன் ஆகுறீங்களோ அந்த தேதி இங்கே வரும். இதில் எல்லா டிஸ்ட்ரிக்கும் ஷோ ஆகும். அதில் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களோட டிஸ்ட்ரிக் மட்டும் வரணும்னா இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேதி வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆகி தான் இருக்கும் அன்னைக்கு தேதிக்கு. இல்லை அடுத்த நாள் தெரியணும்னா அடுத்து 2 நாளைக்கு மட்டும் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு நாள் அடுத்த நாள் நான் போகணும் அப்படின்னா அந்த தேதியை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொடுக்கும்போது உங்களுக்கான முகாம்கள் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி 2ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ஃபில்டர் ஆயிரும். 2ஆம் தேதி திருப்பூரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா பதிவிறக்குகள் கொடுத்தீங்கன்னா முகாம் தேதி திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இதை வேணால் நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கான சேவைகள் எல்லாமே அங்கே வழங்கப்படும். நேரடியாக அரசு அலுவலர்கள் அந்த துறை சார்ந்தவர்கள் எல்லாருமே அங்கே இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கான விண்ணப்பங்களை வந்து பூர்த்தி செய்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்துடும். ஸோ அந்த திட்டங்கள் எல்லாமே கூடிய விரைவில் நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவாங்க, நடைமுறைப்படுத்தப்படும். இதுதான் இந்த உங்களுடன் ஸ்டாலினில் நடக்க போகுது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட மொபைலில் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வெப்சைட்டை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸில், அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட மினிட்ஸில் வந்து உங்களுக்கான டேட்டாவை உங்களோட ஃபோன்லேயே கையிலேயே பார்த்துக்க முடியும். இதுக்காக அங்கேயும் இங்கேயும் அலைய வேணாம், உங்களோட ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கான முகாம் வந்து எப்போ நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடக்கும்னு எங்கே போய் கேட்குறதுன்னு தெரியாது, எதில் பார்க்குறதுன்னு தெரியாது. நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து நடக்குது. ஆனால் ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் நடக்குது. எல்லா பக்கமும் 10,000 முகாம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 இடத்துல அட்டன் டைமில் ஒரே டைமில் நடக்கல. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடு கோயம்புத்தூர் ஏரியா அப்படின்னா அதில் ஒவ்வொரு ஏரியாவாக பிரிஞ்சிருக்கு. திருப்பூர் அப்படின்னா அதில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா பிரிஞ்சிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குங்காட்டி 10,000 முகாமும் ஒரு நாளைக்கு இவ்வளோ முகாம் அப்படின்னு சொல்லி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த முகாம் உங்கள் ஊரில் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியெல்லாம் மோஸ்ட்லி இருக்கீங்க அப்படிங்கிற சமயத்தில் அந்த போஸ்டர் இதெல்லாமே போட்டிருப்பாங்க, அதில் தெரிஞ்சிடும். இல்லை நான் இமீடியட்டாக எனக்கு நான் எங்கே இதெல்லாம் பார்க்க முடியல, உள்ளே எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற சமயத்தில் உங்களோட ஃபோன்லேயே உங்களுக்கு எப்போ நடக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 2 days 4 days ஒன்ஸ் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்துருச்சு. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூலில், கவர்மெண்ட் ஆஃபீஸில், இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது முக்கியமான அலுவலகங்களில் வந்து நடக்குது அப்படிங்கிற சமயத்தில் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். அந்த உங்களோட ஸ்டாலினில் முகாமில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களுக்கான சேவைகளை வாங்கிக்க முடியும். ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ரேஷன் கார்டு, மகளிர் உரிமை தொகை, பட்டா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். அவங்க எல்லாருமே இதில் போய் கிளியர் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.